ஹாய். ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற வீடியோ என்னன்னா ஒரு குட்டி வீடியோ தான். லைக் இது vlog மாதிரி சொல்லலாம், பட் வந்து எனக்கு vlog எப்படி எடுக்கணும்னு தெரியல. தேவையில்லாத ஐடியாலாம் கொடுத்துட்டு நம்மளை இறக்கி விட்டு படிக்க பார்க்கலானே. இவங்கிட்ட போய் நான் என்னத்தை பேசுவேன்? இந்த வீடியோ வச்சு ஒரு ட்ரையல் பார்க்கலாம் அப்படின்றது தான். இந்த வீடியோ கொஞ்சம் நல்லா வரும் அப்படின்றது. ரீசெண்ட் டைம்ஸ் நான் திருப்பதி போயிட்டு வந்தேன். ஸோ அந்த vlog எடுக்கலாம் அப்படின்றது. வீடியோ கரெக்டாக வந்திருக்கா அப்படின்றத எனக்கு கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க. ஸோ இப்போ வீடியோ போகலாம். ஸோ ஆக்சுவலி லாஸ்ட் வீக் வந்து டிக்கெட் புக் பண்ணி நாங்கள் திருப்பதி போயிட்டு வந்தோம். அதை பற்றி வீடியோ எடுக்கலாம் அப்படின்னு தான். பட் போகிற வழியில் வந்து நான் vlog எடுக்கணும் அப்படிலாம் நினச்சேன், வீடியோஸ் எடுக்கணும் அப்படிலாம் நினச்சேன். பட் அது எடுக்க நான் மறந்துட்டேன். அது எனக்கு ஞாபகமே வரல. ஏதாச்சும் ப்ராக்டிஸ் இருந்திருந்தா கண்டிப்பாக ஞாபகம் வந்திருக்கும். பட் எனக்கு இதெல்லாம் புதுசாக இருந்தது. ஸோ எனக்கு அந்த வீடியோ எடுக்கணும் போடணும் அப்படின்ற ஞாபகமே வரல. எல்லாம் நம்புற மாதிரியாங்க இருக்குது. அதனால நான் வந்து ஃபோட்டோஸ் அந்த மாதிரி தான் எடுத்தேன். லைட்டாக கொஞ்சம் அங்கங்கே கொஞ்சம் வீடியோஸ் எடுத்தேன். அதுக்கப்புறம் சில இடத்துக்குலாம் போக எனக்கு அந்த வீடியோ ஞாபகமே மறந்து போச்சு. ஃபோட்டோஸ் மட்டும் தான் எடுத்தேன். ஸோ இந்த வீடியோவில் வந்து நான் என்னோடய ஃபோட்டோஸ் ஷேர் பண்ணி அங்கே பண்ண என்னோடய குட்டி ஷாப்பிங், ஸோ அது கூட வந்து எனக்கு ஷேர் பண்ணணும்னு ரொம்ப ஆசையாக இருந்தது. ஸோ அதை ஷேர் பண்ணி இந்த வீடியோ எப்படி ஃபைனல் அவுட்புட் எப்படி வருது அப்படின்னு பார்க்கலாம். நல்லா வந்ததுன்னா அப்லோட் பண்ணுறேன். அது நல்லா இருக்கா அப்படின்றது நீங்கள் கமெண்ட்டில் எனக்கு ஷேர் பண்ணுங்கள். ஸோ எஸ், ஸோ ஃபர்ஸ்ட் வந்து லாஸ்ட் வீக் 11 and 12 லாஸ்ட் வீக்கா 3 to 4 இப்ப நீ என்ன பண்ண போற? இப்ப ஆமா 2 days before 11 and 12 வந்து நான் திருப்பதி போயிட்டு ரிட்டர்ன் வந்தோம் 2 days. ஸோ வந்து 11 என்ன பிளான் பண்ணோம்னா, எங்கள் அப்பாவுக்கு வந்து எப்பயுமே வந்து கோவில் நிறைய பார்க்கணும் அப்படின்றது ரொம்ப பிடிக்கும். ஸோ கோவில் நிறைய கூப்பிட்டு போயிருக்காரு. அதோட ஸ்பெஷாலிட்டி எல்லாம் சொல்லுவார். அங்கே போயிட்டு இதான் ஸ்பெஷாலிட்டி இது அப்படின்ட்டு நிறைய கோவில் கூப்பிட்டு போயிட்டு சொல்லுவார். ஸோ அந்த மாதிரி தான் ஃபர்ஸ்ட் டே என்ன பிளான் பண்ணோம்னா, ஃபர்ஸ்ட் டே வந்து கீழ் திருப்பதியில் இருக்கிற டெம்பிள்ஸ்லாம் பார்க்கலாம் அப்படின்னு பிளான் பண்ணி போனது. அண்ட் தென் அங்கேயே ஸ்டே பண்ணிட்டு மறுநாள் வந்து மேல் திருப்பதி திருமலாக்கு போயிட்டு தர்ஷன் முடிச்சுட்டு கிளம்பி வரலாம் அப்படின்றத எங்களோட பிளான் இருந்தது. ஸோ ஃபர்ஸ்ட் டே வந்து போனோம். ஃபர்ஸ்ட் வந்து பிள்ளையார்லேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம், காணிப்பாக்கம் கோயிலேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்ட்டு காணிப்பாக்கம் கோயில் போனோம். காணிப்பாக்கம் கோயிலோட ஸ்பெஷாலிட்டி எனக்கு தெரிஞ்ச 2 விஷயம் என்னன்னா, அந்த பிள்ளையாரோட சிலை அந்த ஐடல் வந்து க்ரோ ஆகிட்டே இருக்கும் அப்படின்பாங்க. அண்ட் தென் இன்னொன்று வந்து அங்கே வாட்டர் இருக்கும். பிள்ளையார் வந்து வாட்டர் மேலே இருப்பாருன்னு நினைக்கிறேன். ஐ மீன் ஷோராக இல்லை, பட் அங்கே தண்ணி இருக்கும். அது மாதிரி தான் பிள்ளையார் இருப்பார் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ அந்த தண்ணி வந்து ட்ரையாக ஆகாது. எத்தனை வருஷம் ஆனாலும் அந்த தண்ணி அப்படியே இருந்துட்டு தான் இருக்கும். ஸோ இந்த 2 ஸ்பெஷாலிட்டி எனக்கு தெரிஞ்சது. ஸோ காணிப்பாக்கம் முடிஞ்ச அப்புறம் அலமேல் மங்காப்புறம் போனோம். எங்கள் அப்பா வந்து ஒரு ஆர்டராக சொன்னார். அது எனக்கு சரியாக ஞாபகம் இல்லை, பட் வந்து இப்படி தான் பார்க்கணும் அப்படின்ற ஒரு ஆர்டராக போனார். ஸோ ஃபஸ்ட்டு நெக்ஸ்ட்டு வந்து அலமேல் மங்காப்புறம் போனோம். அலமேல் மங்காப்புறம் லட்டு எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஆக்சுவலி. ஏன்னா திருப்பதி லட்டில் வந்து உள்ள வந்து அந்த சம்திங் கிரீன் கலரில் இருக்கும். தமிழில் சொல்லுங்களேன். திருப்பதி லட்டு இல்லை ஏலக்காய் அது திருப்பதி லட்டும் பிடிக்கும். பட் அந்த ஏலக்காய்ல இருக்கிறதுனால அது எனக்கு அவ்வளோவா வந்து சாப்பிட மாட்டேன். பட் வந்து கீழ் திருப்பதி அலமேல் மங்காப்புரம் லட்டு வந்து ஒன்றுமே இருக்காது. பட் அந்த லட்டு எனக்கு ரொம்ப பிடிக்கும். உள்ள வந்து வெறும் லட்டு தான் இருக்கும். உள்ள எக்ஸ்ட்ரா பார்ட்டிகல்ஸ்லாம் எதுவும் இருக்காது. என்ன ஜோக் காட்டுறீங்களா? அதனால எனக்கு அந்த டேஸ்ட்டு அதெல்லாம் ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனால எனக்கு அந்த திருப்பதி அலமேல் மங்காப்புரத்தோட லட்டு ரொம்ப பிடிக்கும். ஸோ நெக்ஸ்ட் அது பார்த்துட்டு ஸ்ரீனிவாஸ் மங்காப்புரம் போனோம். அண்ட் தென் லாஸ்ட்ல வந்து கோவிந்தராஜ் மங்காப்புரம் போயிட்டு கீழ் திருப்பதி எல்லா தர்ஷனும் முடிச்சிட்டோம். அண்ட் தென் நெக்ஸ்ட் நாங்கள் இங்கேருந்தே ரூம்ஸ் வந்து புக் பண்ணிட்டு போனோம். பட் எனக்கும் எங்கள் அம்மாவுக்கு வந்து மேல் திருப்பதியில் ஆக்சுவலி பிரம்மோத்சவம் டைம் ஃப்ரீயாக இருந்தது. அந்த டைமில் லைட்டிங்ஸ்லாம் வந்து செம்மையாக இருந்தது. ஸோ வந்து மேல் திருப்பதிலையும் லைட்டிங்ஸ்லாம் நல்லா இருக்கும் அப்படின்னு தோணுச்சு. ஸோ அப்படியே வந்து டிசைட் பண்ணோம். கீழே ரூம் வந்து கேன்சல் பண்ணிட்டு மேல் திருப்பதிக்கு போனோம். மேல் திருப்பதி போனால் எனக்கு லைட்டிங்ஸ்லாம் ரொம்ப பிடிச்சிருந்தது. ஆக்சுவலி நான் வீடியோ எடுத்தேன், ஃபோட்டோஸ் எடுத்தேன். அப்படியே ஓகே
வீடியோ எடுத்துட்டோன்னா திக்கியா எத்தாச்சா ஆக்சுவலி நாங்கள் கீழ்த்திருப்பத்திலேருந்து தான் இதெல்லாம் மிஸ் பண்ணி போகிறது வச்சு ரொம்ப ஃப்ரீயாக இருந்தது. லைட்டிங்ஸ் எல்லாமே செம்மையாக இருந்தது ஆக்சுவலி. ஸோ நிறைய வீடியோஸ் தான் எடுத்துகிட்டு இருந்தேன். அங்கே போயிட்டு எல்லா இடத்துலையும் வந்து ரொம்ப லைட்டிங்ஸ் நிறைய இருந்தது. ஆக்சுவலி பிரம்மோற்சவம் டைமில் ரொம்ப அதிகமாக கூட்டம் இருக்கும். பட் எங்கள் நல்ல நேரம் அங்கே போகும்போது அவ்வளோ கூட்டம்லாம் எதுவுமே இல்லை. பட் வந்து அதோட ப்ளசன்ட் வெல்கமாக இருந்தது. என்ட்ரன்ஸே வந்து செம்மையாக இருந்தது. ஸோ கார் அந்த செக்கிங் பிளாக்லாம் போவோம்ல, ஸோ அந்த இது அந்த பாட்டு இதெல்லாம் வந்து ரொம்ப செம்மையாக இருந்தது. நான் வந்து ஃபோட்டோஸே எடுத்துகிட்டே இருந்தேன். லைட்டிங்ஸ் அதுக்கப்புறம் வந்து சரி ரூம் பார்த்து ரூமில் ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு திருப்பி லைட்டிங்ஸ் பார்த்தேன். அந்த உள்ளெல்லாம் அந்த பெருமாள் அதெல்லாம் இருக்குல்ல, ஸோ வெளில அந்த திருமலாவில் நிறைய லைட்டிங்ஸ் இருக்கும்ட்டு சரி திருப்பி போய் சுற்றிட்டு வரலாம் அப்படின்னு போயிட்டு திருப்பி அந்த லைட்டிங்ஸ்லாம் போய் பார்த்துட்டு அதுக்கப்புறம் போய் தூங்கினதான். அண்ட் தென் நெக்ஸ்ட் டே வந்து தர்ஷன் மார்னிங் எங்களுக்கு வந்து ஆக்சுவலி 12 o'clock தர்ஷன். ஸோ தர்ஷனம் முடிச்சுட்டு அண்ட் தென் நம்ம பார்த்து ஷாப்பிங் போயிடுவோம். ஷாப்பிங் வந்து அவ்வளோ பெருசாலாம் நான் பண்ணவே இல்லை, லைட்டாக தான் பண்ணுவோம். எனக்கு வந்து எனக்கு கம்மல் கிரேசி இதெல்லாம் நிறையா இருந்தது. ஸோ வந்து அங்கே போயிட்டு வந்ததுல டயர்டாக இருந்தது. ஸோ அப்படியே ஷாப்பிங் பண்ணிவிட்டு அண்ட் தென் ரிட்டர்ன் ஆனோம். ஸோ இப்போ வந்து நெக்ஸ்ட் செக்மெண்ட் வந்து ஷாப்பிங் தானோ அது வந்து உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன்.